பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிலருக்கு உங்களை பிடிக்கும், சிலருக்கு உங்களை பிடிக்காது. சிலருக்கு ஆரம்பத்துல பிடிக்கும், பின்னால பிடிக்காது. சிலருக்கு ஆரம்பத்துல பிடிக்காது, பின்னால பிடிக்கும். இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. எல்லாரும் கிராஸ் பண்ணுவோம். ஏன் யாருக்குமே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு கூட நிறைய நேரங்கள் நம்ம யோசிச்சிருக்கோம். சரி, பைபிள் ஒரு வேர்ட் இருக்கு, உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 Samuel chapter 13 verse 15. பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோட பேசி சொன்னான். அவளை எப்படியாகிலும் தந்திரமா கூட்டிட்டு வந்து அவளை கெடுத்து போட்டவன் இப்போ எந்த அளவுக்கு நேசிச்சானோ அந்த அளவுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். உலகம் அப்படிதாங்க. ஆரம்பத்துல அவர் ரொம்ப நல்லா நேசிச்சாருங்க, இப்ப என்ன வெறுக்கிறாருங்க. ஆரம்பத்துல நல்லா பேசினாருங்க, இப்ப என்கிட்ட பேசுறது இல்லைங்க. ஆரம்பத்துல என்ன அன்பா இருந்தாங்க, இப்ப எனக்கு அன்பா இல்லைங்க. ஆரம்பத்துல என்னோட கனெக்டடா இருந்தாங்க, இப்ப டோட்டலா டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க. இப்பெல்லாம் என்கிட்ட முகம் கூட கொடுத்து பேசுறதே இல்லைங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கல போல இருக்குங்க. ஒருவேளை நான் ரொம்ப நெருங்கி பழகுறதுனால என்ன ரொம்ப ஏளனமா நினைச்சிட்டாங்களோங்க. ரொம்ப நெருங்கி பழகிட்டதுனால என்ன குறிச்சு இதென்ன பெரிய இதான்னு என்ன அசட்டியா பார்த்துட்டாங்களா? இப்படி பல பேருக்கு பல கேள்விகள் உண்டு. நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன். நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளியே இருக்க காரணம், ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன்னா மதிப்பு போயிடுங்க, நம்மள மதிக்க மாட்டாங்க, நம்மள வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆகையினாலதான் நான் தள்ளியே இருக்கிறேன் என்று சொல்ற ஆட்களும் உண்டு. சரி, இப்படி ஒரு வார்த்தை வருது, யாருக்குமே எனக்கு பிடிக்கவே பிடிக்கலையா? இந்த தாமாரை வெறுத்துட்டு அம்னோன் நீ தாமாரை நேசிச்சல்ல, உன் தப்பான நண்பர் சொல்லிதானே நீ அவளை அழைச்சிட்டு வர சொல்லி வியாதி மாதிரி படுக்கையில இருந்து அவளுக்கு எடுத்து போட்டல. நீ எவ்வளவு நன்றி உள்ளவனா இருந்தா நீ அவளுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கணும்ல, நீ ஏமாத்தினியே. எப்படி இருக்கு யோசிப்ப. நீ அவளுடைய சகோதரன் கொலைகாரனா மாறுறதுக்கு நீ ஒரு காரணம் ஆயிட்டல. தாமாருடைய சகோதரன் கேள்விப்பட்டு பிற்பாடு 2 வருடம் கழித்து அவன் உன்னை கொண்டு போட்டானே அம்னோன். அப்படி ஒரு கொலைகாரனாய் அப்சலோம் மாறிட்டான். நீ கொல்லப்பட்டு விட்டாயே, பகை உண்டாயிற்றே. ஏன் இதெல்லாம் பேசுறாரு? நேசிச்சவன் வெறுக்கிறான், நேசிக்கிறாங்க வெறுக்கிறாங்க, வெறுக்கிறாங்க நேசிக்கிறாங்க, பிடிக்குது பிடிக்கல, பிடிக்கல பிடிக்குது. கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ள பார்த்தாங்க, பிடிச்சிருந்துச்சு. ஆனா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. இப்ப பார்த்தா கல்யாணத்துக்கு 2 நாளுக்குள்ள பிடிக்கலன்றாங்க. கல்யாணம் ஆனபோது ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் ஒரே வார்த்தை எனக்கு பிடிக்கலங்கிறாங்க. என்னங்க வாழ்க்கை இது? இப்படி ஒரு வாழ்வா? ஆண்டுட்டு தேவ சமூகத்துல முதல்ல வாங்க. என் ஆண்டவருக்கு யாராவது பிடிக்கலங்கிற ஒரு மனுஷன் இந்த உலகத்துல உண்டா? ஏசப்பாவுக்கு இவன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிற பாவிகளை நேசிக்கிறவன், பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர். ஏத சொல்ற? மாம்சமான யாவருக்கும் அவர் தெய்வம். மனோஜான நேசிக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கிற சரஸ்வதி அக்கா உன்னையும் நேசிக்கிறார். மனோஜான நேசிட்டு இருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற சிங்காரம் உங்களையும் நேசிக்கிறார். மனோஜானையும் நேசிக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற முரளி உங்களை நேசிக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற முருகனை நேசிக்கிறார். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் இந்து முகமதிய நண்பர்கள், இந்து நண்பர்கள், சீக்கிய நண்பர்கள் எல்லோரையும் நேசிக்கிறார். எல்லாரையும் உண்டு பண்ணது அவர்தான். என்னை மனோஜானாய் படைத்திருக்கிறார், அவரை முருகனாய் படைத்திருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். அவருக்கு இயேசுங்கிற தெய்வம் உண்மையில இருந்தது முருகனுக்கு தெரியாது. மனோஜான் அறிந்திருக்கிறார். கிருபை கிடைச்சிருக்கு, ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. ஆனா சமமாய் தான் நேசிக்கிறார். என்ன ரொம்ப நேசிக்கிறாரு, முருகன் ரொம்ப குறைவா நேசிக்கிறார் இல்லைங்க. ஆண்டவர் எல்லோரையும் சமமாய் நேசிக்கிறவர். இந்த அன்பு உண்டாகட்டும். அவருக்கு ஏசப்பாக்கு என்ன பிடிக்கல, ஏசப்பாக்கு கடவுளுக்கு என்ன பிடிக்கல பிரதர், யாருங்க சொன்னது? அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படி வெறுக்கிற தேவன் அல்லவே அல்ல. வானம் திறக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்த சிந்தை மாறட்டும். நான் நேசிக்கிற மகனை, நான் நேசிக்கிறேன் என்று 2 கைகளை நீட்டி மார்போடு அணைக்கிறவர் இருக்கிறார். சிலருக்கு பிடிக்காம போகலாம், வருத்தப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு பிடிக்கும், 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 பிடிக்கும். ஆமென்.